அத்தை, அப்போ உங்களுக்கு இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? ஆஹா, ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இந்த வீட்டோட ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அப்புறம் என் மாமியார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எப்ப பார்த்தாலும் பணத்தை சேமிக்கிறத பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் மெதுவா அந்த பழக்கம் எனக்கும் வந்துருச்சு. உனக்கு தெரியுமா, நான் எப்ப எல்லாம் என் அம்மா வீட்டுக்கு போறேனோ அப்ப எல்லாம் அப்பா என்கிட்ட கேட்பாரு, என்னாச்சு துர்கா, உன் மாமியார் வீட்டுல உனக்கு சரியா சாப்பாடு போடுறது இல்லையா? எங்க ஊர்ல ஒரு அழகான பெரிய குளம் இருந்துச்சு. எங்க அப்பா அங்க இருந்து மீன் பிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வருவாரு. அப்புறம் எங்க அம்மா, என் சித்தி அது நல்லா சமைச்சு வறுத்து எனக்கு ஊட்டி 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 விடுவாங்க. ஸ்வீட்ஸ், பாயாசம், சாக்லேட்ஸ் எல்லாமே தட்டுல அடுக்கி வச்சு கொடுப்பாங்க. எனக்கு அம்மாவோட ஞாபகம் அப்பாவோட ஞாபகமா இருக்கு. உனக்கு தெரியுமா, நான் தான் எங்க அப்பாவோட செல்ல பிள்ளை. இந்த துர்காங்கிற பேரை இது எங்க அப்பா தான் எனக்கு வச்சாரு. துர்கா ரொம்ப ஆசையா கூப்பிடுவாரு. எல்லாம் கலைஞ்சு போச்சு, எல்லாம் கலைஞ்சு போச்சு. இப்ப வெறும் ஞாபகம் மட்டும்தான் இருக்கு. எங்க அப்பா கூட இப்படித்தான். எங்க அப்பா எப்பவுமே என்ன விட்டுட்டு சாப்பிட கூட மாட்டாரு. எனக்கு ஃபீவர் இருக்கும்போது கூட அப்பா சாப்பாடே விட்டு விடுவார். எங்க அப்பா எப்பவும் சொல்லுவாரு, என் பொண்ணு எங்கெல்லாம் கால் வைக்கிறாடோ அங்க லட்சுமி குடியிருப்பான்னு. எங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா அவர்கிட்ட கேட்டிருப்பேன். அவர் சொன்னதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா நடந்துருச்சு. என் தலை விதி என்ன ஒரு ராசி இல்லாதவளா ஆக்கிடுச்சு. அவர் உயிரோட இருந்திருந்தா அவர்கிட்ட கேட்டிருப்பேன், அப்படி என்னதான் என்கிட்ட பார்த்தாருன்னு. அது வேற யாருக்கும் தெரியலையே. துர்கா, ஈர துணியால தொடச்சு தொடச்சு இந்த பொண்ணு உடம்பைய பிசு பிசுப்பாக்கி வச்சிருக்கா. 2 நாள் ஆச்சு, இன்னும் குளிக்கவே இல்ல. இப்படி குளிக்காம எப்படி இருக்கிறது? இனிமே இந்த கதவை திறக்கவே கூடாது. இவ்வளவு சீக்கிரமா யாரும் எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு குளிக்க போயிருக்கா. இதுதான் நல்ல சான்ஸ். சீக்கிரமா குளிச்சிருவோம். ஆஹனா, சொல்லுங்க அக்கா டிஃபனுக்கு என்ன சாப்பிடுவாங்க? அக்கா பால் பொரி அப்புறம் வாழைப்பழம் கொடுக்குறேன். கல்யாணம் ஆனதுல இருந்து இவ்வளவு வருஷமா இந்த வீட்ல தான் இருக்கேன். ஆனா அத்தை இப்படி பெட்ல படுத்திருக்கிறத நாங்க பார்த்ததே இல்ல. ஆனா அக்கா, அன்னைக்கு அங்க தண்ணிய யாரு ஊத்துனாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. நான் ஒண்ணு சொல்லுவா பாரு அக்கா, நான் அப்போ அங்க பார்த்தப்போ தண்ணி எதுவும் கொட்டல. ஒருவேளை அத்தை சும்மாவே வழுக்கி விழுந்திருக்கலாம். சரி, நீ சீக்கிரமா அத்தைக்கு டிஃபன் கொண்டு போ, டைம் ஆகுது. அது சரி ஆஹானா, நீ அத்தைக்கு இப்படி டே அண்ட் நைட்னு கவனிச்சுட்டே இருக்க. கூடவே இருந்து அவங்கள கொஞ்சம் சரி கட்டிடு, உன் வேலையும் முடிஞ்சிடும். சரியா? நான் ஒண்ணும் அவங்க மனசு மாறதுக்காக இதை செய்யலக்கா. அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு தான் செய்யறேன். அத்தையோட உடம்பு சரியாயிரும். அப்ப நானும் இந்த வீட்டை விட்டு போயிருவேன். என்ன சும்மாவே நீ போயிருவியா ஆஹானா? ஆனா குழுந்தனாரோட முகத்தை கொஞ்சமாவது பாத்தியா நீ? எப்படி சோகமா இருக்காருன்னு. டே அண்ட் நைட் உனக்காகவே கவலைப்பட்டுட்டு இருக்காரு.
மறுபடியும் அத்தை ஏதாவது புதுசா ஆர்டர் போட்டுட போறாங்கன்னு. அவரு கூட அதான் எதிர்பார்த்துட்டே இருக்காரு, நீ இவ்வளவு கவனமா பாத்துக்கிட்டே இருக்கேன்னு. அத்தை உன்னை போக விட மாட்டாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனா எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லக்கா. வாழ்க்கை முழுக்க நான் எப்பவும் யாரோட உதவியிலையும் வாழ விரும்பல. ஆனா அஹானா கல்யாணம் ஆயிடுச்சுல, இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். நாங்களும் தான் சகிச்சுக்கிறோம். ஆனா நாங்க இப்படிதான் வாழ்ந்துட்டு வரோம். பாரு, மெதுவா மெதுவா இந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நீயும் அட்ஜஸ்ட் பண்ணிப்ப. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிக்கா. இப்படிதான் வாழ்க்கைய வாழணும் போல. எனக்கு இது ஒத்து வராது. சீக்கிரமா தலையத்து வட்டிட்டு முடிஞ்சுக்கிறேன். இந்த பொண்ணு எப்ப வேணாலும் இங்க வந்துருவா. ஆனா உன் பிறந்த வீட்டோட நிலைமை என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும். உன்னை விடு, உங்க அம்மாவை யோசிச்சு பாரு. நீ மட்டும் இப்படி வீட்டை விட்டே வெளியே போயிட்டேன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? மிஞ்சி மிஞ்சி போனா என்னதான் ஆகும்க்கா? அம்மாவும் நானும் பட்டினியா கடந்து செத்துருவோம். நிறுத்து, வாயை மூடு. ஏதாவது தப்பா பேசிட்டு இருக்காத. அந்த காய்கறியை கொடு. ரொம்ப பயமா இருக்கு. நான் அமைதியா தான் இருக்கேக்கா. இன்னும் கொஞ்ச நாள்ல அமைதியா இந்த வீட்டை விட்டு நானும் போயிருவேன். அதுக்கப்புறம் புதுசா ஒருத்தி வருவாள்ல, அப்போ நீங்க அவங்க கூட சேர்ந்து குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. புது பொண்ணுனா என்ன அர்த்தம்? ஏ, உங்க கொழுந்தனார் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா? அதுவும் இல்லாம அத்தை இந்த விஷயத்தை எப்பவோ சொல்லிட்டாங்க. டிவோர்ஸ் பண்ணாம எப்படி கல்யாணம் நடக்கும்? பாரு அஹானா, இதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல. மீதாக்கா, இந்த காலத்துல டிவோர்ஸ் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல. மியூச்சுவல் டிவோர்ஸ், அதாவது 2 பேரும் ஒத்துக்கிட்டு அவங்க சம்மதத்தோட டிவோர்ஸ் நடந்தா ஒரே நாள்ல எல்லா டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் வேலையும் முடிஞ்சிரும். ஏன் இந்த மாதிரி பேசுற ஆகானா? கல்யாணங்கிறது 7 ஜென்மத்து பந்தம். இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் உடைஞ்சு போகாது. இன்னொரு விஷயம், கொழுந்தனார் உனக்கு எப்பவும் டிவோர்ஸ் தரமாட்டாரு. கொடுத்துடுவாருக்கா. வேற அவரால் என்ன பண்ண முடியும்? அட அஹானா, விஷயம் அப்படி இல்ல. அர்ஜுன் அண்ணா ரொம்ப நல்லவரு, ரொம்ப நல்ல மனுஷன். அவரு அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஆனா அவரு உன்னை ரொம்பவே விரும்புறாரு, ரொம்பவே நேசிக்கிறாரு. உனக்கு தெரியுமா, அர்ஜுன் அண்ணா உன்ன மாதிரி ஒன்றும் ரொம்ப பிடிவாதக்காரர் இல்ல. அவரோட மனசு ரொம்ப மென்மையானது. நீ புரிஞ்சுக்கோ. நான் போய் அத்தைக்கு முதல்ல டிஃபன் கொடுத்துட்டு வரேன். அப்புறமா பேசிக்கலாக்கா. எனக்கு இவங்க 2 பேரையும் பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்குக்கா. இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்க நம்ம தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் போல. அப்பா குடிச்ச உடனே எவ்வளவு நிம்மதியா இருக்கு. நிம்மதியா இருக்கு. கடவுளே, இந்த பொண்ணு இன்னும் இங்க வரல. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் காப்பாத்து. அம்மா இல்லைன்னா வந்த உடனே அடுக்கடுக்கா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவா. நீங்க எப்படி எழுந்திருச்சு நின்னீங்க? அப்புறம் எப்படி பாத்ரூம் போனீங்க? எப்படி குளிச்சீங்க? புடவையை எப்படி கட்டுனீங்க? அம்மா என்னென்ன கேட்பாளோ தெரியலையே. இந்த பொண்ணு ரொம்ப வாயாடி. இவளை ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒன்றும் பண்றேன். ரெடி ஆயிட்டு போர்வையை போத்திட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறேன். அவளை என் பக்கத்துலயே வரவிட மாட்டேன். அப்போ மசாஜ் பண்ற பேச்சே வராது. சரி, நான் படுக்க போறேன். அத்தா, அத்தை, நீங்க நிக்கிறீங்க. ஐயோ, அது பாத்ரூம் போகணும் போல இருந்துச்சு. அதான் எப்படியோ அந்த குச்சியை பிடிச்சிட்டு பாத்ரூம் வரைக்கும் போனேன். நீயும் இங்க இல்ல, நான் வேற என்ன பண்றது? அத்தை, அப்ப நீங்க என்ன கூப்பிட்டு இருக்கணும்ல? ஏன் தனியா போனீங்க? உங்ககிட்ட தான் பெல் இருக்குது இல்ல, அதையாவது நீங்க அடிச்சிருக்கலாம்ல. விடு,
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. உங்களை உட்கார வைக்கிறேன். அத்தை, உங்க உடம்பையா இவ்ளோ ஜில்லுன்னு இருக்கு? உன் கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. நான் சொல்ல மாட்டேன். அத்தை, என்ன? நீங்க குடிச்சீங்களா? நான் ஏன் சொல்லணும்? சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்க நீ யாரு சொல்லு. புரிஞ்சிடுச்சு. என்ன புரிஞ்சுது? ஏய், மனசுக்குள்ளேயே இப்படி சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல அத்தை, அது உங்களுக்கு டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். சரி. ஓ அம்மா, இது என்ன முடியல? ஏமா அத்தை, அத்தை, என்ன? அது உங்க இடுப்புல ரைட் சைடுல தானே அடிபட்டுச்சு, லெஃப்ட் சைடுல இல்லையே? என் உடம்புல எங்க வலிக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன டாக்டரா? அத்த, நேத்து தானே நமக்கு இந்த குழப்பம் இருந்துச்சு, ரைட் சைட்லயா இல்ல லெஃப்ட் சைட்லயான்னு. அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரைட் சைடு தானே அடிபட்டதுன்னு தெளிவாச்சு. சரி, அதெல்லாம் விடுங்க. அத்தை, நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன். சரி சரி, இங்க வச்சுட்டல்ல, இப்ப கிளம்பு, வெளியே போ. நான் கிளம்பணுமா? ஆனா எனக்கு உங்க கூடவே இருக்குன்னு சொன்னேன்ல, இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. காதுல விழலையா? ஒரு தடவை சொன்னதுக்கு அப்புறமும் நீ கேட்கவே மாட்டையா? இங்க இருந்து கிளம்பு. ஆமா அத்த, நான் தான் இந்த உலகத்திலே ரொம்ப மோசமான பொண்ணு, நான் ஒத்துக்கிறேன். அத்தை, இப்போ உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா, அதாவது என்னன்னா, உங்களால இப்போ நடக்க முடியுதுன்னா, அதுக்கு நான் இப்ப நடக்க முடியுதுன்னா என்ன? அப்போ நாளைக்கு? ஆமா, அப்ப நீ நாளைக்கே உன் பிறந்த வீட்டுக்கு போகணும்னு தான் நினைக்கிறியா? இந்த மாசத்திலேயே போய் என் மகனுக்கு ஏதாவது கெட்டது நடக்கணும்னு நினைக்கிறியா? அதானே? நான் இங்க இருந்தா கூட கெட்டதா தானே நடக்குது அத்தை. இப்ப பாருங்க, நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் உங்க பையனோட அதிர்ஷ்டம் மறுபடியும் திரும்பி வந்துரும். இவ்வளவு பேசணும்னு அவசியமே இல்ல. ஒரு விஷயத்த உன் காது கொடுத்து நல்லா கேட்டுக்கும். நாங்க உன்னை இந்த வீட்டு மருமகளா கூட்டிட்டு வந்திருக்கோம் தானே. அதனால நாங்க எப்போ நினைக்கிறோமோ அப்பதான் நீ போவ. நீங்க ஏன் என்ன தடுக்கிறீங்க அத்தை? என் சொந்த லாபத்துக்காக, என் பையனோட நல்லதுக்காக. இப்ப சொல்லு, மேல பரிதாபப்பட்டு நான் எதையும் செய்யல, தடுக்கணும்னு நினைக்கல. அத்தை, நீங்க உட்காருறீங்களா இல்ல படுத்துக்கிறீங்களா? நான் உங்களுக்கு டிஃபன் ஊற்றி விடுறேன். நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். சரி, நீங்க வாங்க, மெதுவா. கீழே தள்ளி விட்டுட்டியே, இப்ப வந்து சரி பண்ணு. இந்த பொண்ணுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும், நான் அவளை தடுக்கிறதுக்காகத்தான் இவ்ளோ டிராமா பண்ணேன்னு. இப்ப இவ இது எல்லார்கிட்டயும் சொல்லிட்டானா? அட, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நேத்து நைட்டு நீ ஒரு மருந்து கொடுத்தியே, அதுல எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. வலியும் குறைஞ்சிடுச்சு. நைட்டு தூங்கும் போது சாப்பிட்டதாலதான் பாரு இன்னைக்கு என்னால நடக்க முடியுது. ஒருவேளை அதனாலதான் உங்களுக்கு எந்த பக்கம் வலிக்குதுன்னு மறந்துட்டீங்களோ என்னமோ. லெஃப்ட் சைடா இல்ல ரைட் சைடான்னு? என்னோட லெஃப்ட் சைடு வலிக்குது. உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, கொஞ்சம் அமைதியா இருக்க தெரியாதா உனக்கு? அத்தை, வாயை திறங்க. எனக்கு வலி குறைஞ்சிடுச்சுல்ல, அதான் எனக்கு கொஞ்சம் பசியா இருக்கு. நீ எனக்காக ஒரு உதவி பண்ணு. எல்லார்கிட்டயும் போய் சொல்லு, எனக்கு இப்ப உடம்பு முழுசா சரியாயிடுச்சு, என்னால இப்போ நடக்க முடியுது. சரிங்க அத்தை. நெல்லு, நீ தான் போய் சொல்லணுமா? எனக்கு இப்ப சரியாகிருச்சு. அதனால அம்மா, இப்போ நான் நடக்கிறேன் பாரு. நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காருங்க. வீடு இப்ப நல்லா தான் இருக்கு. நீங்க இன்னும் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா வீட்ல எந்த குழப்பமும் வராது. அதுவும் இல்லாம நீங்க வீட்ல எல்லாருக்கும் நல்லாவே சொல்லி கொடுத்து தான் வச்சிருக்கீங்க. அதனால நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. இத சாப்பிடுங்க.
பாரு, சாப்பிட்டதால உடனே தெம்பு வந்துருச்சு. இப்போ இப்படி உட்கார்ந்து இருக்கிறது நல்லா இருக்கு. படுத்துக்கிட்டே இருந்ததால தான் இடுப்பு வலி அதிகமாயிடுச்சு. அதனாலதான் சொன்னேன் நீங்க மெதுவா எழுந்திருச்சு உட்காருங்கன்னு. நீங்க இப்படி அவசர அவசரமா எழுந்தீங்கன்னா. நீ என்ன அதனால என்ன? இல்ல, அதாவது மறுபடியும் அடிப்பட வாய்ப்பு இருக்குல்ல அத்தை, அதனாலதான் சொன்னேன். நீ என்ன கிண்டல் பண்றியா? இல்ல இல்ல அத்தை, நீங்க பெரியவங்க, உங்களை போய் நான் எப்படி கிண்டல் முடியும்? இத சாப்பிடுங்க. சரி அத்தை, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? நீங்க சின்ன வயசுல ரொம்ப குறும்பு பண்ணுவீங்களா? இது என்ன மாதிரியான கேள்வி? என்னைக்காச்சும் நீங்க மரம் ஏறி இருக்கீங்களா? இல்லன்னா என்னைக்காவது வீட்ல போய் சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம வயல்வெளியில விளையாடி இருக்கீங்களா? இல்லனா குளத்துல நீங்க நீச்சல் அடிச்சிருக்கீங்களா? நீங்க தான் சொன்னீங்கல்ல உங்க ஊர்ல ஒரு குளம் இருந்துச்சுன்னு. நான் கொஞ்சம் குறும்புக்கார பொண்ணுதான். அதெல்லாம் என்ன அழகான நாட்கள். தேவதை கதை மாதிரி இருக்கும். நான் நாள் முழுக்க குளத்திலேயே கிடப்பேன். இல்லைன்னா தோப்புல இருக்கிற மரத்து மேல நாள் முழுக்க நாங்க குதிச்சு விளையாடுவோம். இப்போ அதெல்லாம் பார்த்தா போன ஜென்மத்து கதை மாதிரி இருக்கு. ஆனா இதெல்லாம் இப்போ ஏன் கேக்குற? சும்மாதான் அத்தை, அப்படி எந்த காரணமும் இல்ல. என்ன அத்தை? ஒண்ணும் இல்ல. ஏன் வீட்டோட ஞாபகம் வந்துடுச்சு. எல்லாம் கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. எங்க வீட்டுல எப்பவும் ஒரே சத்தமும் சந்தோஷமுமா இருக்கும். நிறைய பேர் இருப்பாங்க. அம்மா, அப்பா, சித்தி, அத்தை, சித்தப்பா, அப்புறம் கூட பிறந்தவங்க கூட சேர்ந்து எவ்வளவு துள்ளி குதிப்பேன், எவ்வளவு ஜாலியா இருப்பேன். போதும், எல்லாரோட ஞாபகமும் வந்துருச்சு. இப்படி எப்பவும் நடக்க முடியாது இல்லையா? அட அர்ஜுன், இப்போதான் பெரியம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு இல்ல? ஆனா பெரியம்மா இப்ப கூட உன்னை பொண்டாட்டிய பார்க்க விட மாட்டாங்க. இப்ப எனக்கே உன்னை பார்க்க பாவமா இருக்கு அர்ஜுன். என்ன சொல்றது? நாம ஏதாவது பண்ணணும்ல? துக்குன் அண்ணா, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இதெல்லாம் விடுங்க. பிளான் பண்றதுக்கு எந்த அவசியமும் இல்லை. அதுவும் இல்லாம அம்மாவுக்கு உடம்பு முடியல, அதனாலதான் அவங்க அஹானாவை கூடவே வச்சிருந்தாங்க. இப்ப அம்மாவுக்கும் உடம்பு சரியாயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல அஹானாவை அவ பிறந்த வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இல்ல அர்ஜுன், பிறந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரமாவது ஒன்னா இருக்கணும்ல? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கல. அதான் பெரியம்மா இன்னும் அவங்க ரூமை விட்டு வெளியே வரல. நீ ஒரு வாட்டி என் பிளானை கேளு. மீதா போய் பெரியம்மா கிட்ட. நானா? ஆமா, நீதான். மீதா போய் பெரியம்மா கிட்ட சொல்லுவா அர்ஜுனுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்குன்னு. அதுதான் சரியா இருக்கும். இல்ல வேண்டாம், ஃபீவர்னு சொல்ல முடியாது. சாரி. ஆமா, மீதா போய் சொல்லுவா அர்ஜுனுக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, தலை வெடிச்சிடும் போல இருக்குன்னு. ஆனா அண்ணா, இதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அடடா, கொழுந்தனாரே உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. தலை வலிக்குதுன்னா தலைய பிடிச்சு விடுறதுக்கு யாராவது வேணும்ல. நான் ஒரு வேலை பண்றேன். நான் நேரா போய் பெரியத்த கிட்ட சொல்றேன் அர்ஜுன் கொழுந்தனாருக்கு தலைவலி தாங்க முடியலன்னு. அவங்க உடனே அஹானாவை உங்க ரூமுக்கு அனுப்பி வைப்பாங்க, தலைய பிடிச்சு விட. சரியா? கரெக்டா சொன்னீங்க அண்ணி. இப்போ இந்த பிளான் நல்லா இருக்கு. உங்களுக்கு அம்மாவை பத்தி தெரியல, இத்தனை நாள் அவங்கள பார்த்துட்டு தானே இருக்கீங்க அண்ணி. இது எப்படி வேலை செய்யும்? அர்ஜுன், இப்படியே நம்ம பேசிட்டு இருந்தா எதுவும் ஆகாது. நம்ம எல்லாரும் ஏதாவது பிளான் பண்ணி தான் மேனேஜ் பண்ணணும். நான் ஒண்ணு பண்றேன். மீதா இல்லைன்னா நான் போய் பெரியம்மா கிட்ட சொல்றேன். நான் பெரியம்மா ரூமுக்கு நேரா போய் அஹானாவை திட்டுறேன். கமிங் டு த பாயிண்ட். நான் போய் அஹானா கிட்ட சொல்லுவேன், அஹானா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பெரியம்மா ரூம்ல உனக்கு என்ன வேலை? அங்கே உன் புருஷனுக்கு தலை ரொம்ப வலிக்குது, நீ இங்க என்ன பண்ற? போய் உன் புருஷனை கவனி, தைலம் தேய்ச்சு விடு, அவனுக்கு தைலம் தடவு. பெரியம்மாவுக்கு அர்ஜுன்னா ரொம்ப உயிர். இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவங்களே அஹானாவை அனுப்பி வைப்பாங்க. அவனை கவனிச்சுக்க. ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அஹானா கிட்ட என்னால பேசவே முடியல. நேத்து அவகிட்ட பேச முயற்சி பண்ணேன். ஆனா பின்னாடியே அத்தையும் சித்தியும் வந்துட்டாங்க. அப்புறமா அம்மா கிட்ட பெரிய பிரச்சனையை கிளப்பிட்டாங்க. எனக்கு என்னவோ இப்போ கான்ஃபிடன்ஸ் இல்லை. என்னால அஹானாவை திரும்ப ஃபேஸ் பண்ணவே முடியாதுன்னு தோணுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏ அர்ஜுன்,
கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ தைரியம் இல்லைன்னு சொன்னா எப்படி? அண்ணா சொல்லியும் எதுவும் நடக்கலைன்னா அப்புறம் பாரு. சரி, டென்ஷன் ஆகாத, நான் ஏதாச்சும் பண்றேன் நீங்க 2 பேரும் மீட் பண்றதுக்கு. நிஜமாவா? ஒரு நிமிஷம். ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நீ பெரியம்மாவை பாத்தியா? இல்ல. இப்ப போய் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்ல அர்ஜுன். நம்ம போய் பெரியம்மா கிட்ட சொல்லுவோம் நீ அவங்கள பார்க்க வர முடியாதுன்னு. எனக்கு ரொம்ப தலை வலிக்குதுன்னு. சரியா? ஓகே டன். ஆமா. பட் அண்ணா, அஹானா உடனே வரலனாலும் பரவாயில்ல, ஆனா நைட்டுக்குள்ள அனுப்பி வைங்க, எங்களுக்குள்ள கொஞ்சம் விஷயம் பேச வேண்டியிருக்கு. சரி சரி கொழுந்தனாரே, சரி நாங்க 2 பேரும் பாக்குறோம் என்ன பண்ணலான்னு, உங்களோட வலிய எப்படி போக்குறதுன்னு. பெரியத்த, நான் உள்ள வரவா? என்ன வேணும்? வா பெரியத்த, இன்னைக்கு நீங்க இப்படி உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா பெரியத்த, நாங்க உங்களுக்காக எவ்வளவு கவலைப்பட்டோம்னு. ஐஸ் வைக்காத, போய் வேற எங்கேயாவது ஐஸ் வை. எனக்கு தெரியும், நான் விழுந்ததை பார்த்து நீங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இல்ல இல்ல பெரியத்த, என்ன இப்படி பேசுறீங்க? உண்மையதான் சொல்றேன், என்ன நம்புங்க. சரி, என்ன வேணும்னு சொல்லு. நான் என்னத்த சொல்றது பெரியத்த, இப்ப வேற ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன இப்போ என்னாச்சு? புரிந்தனாரால உங்களை காக்கவே முடியல. ஏன் அப்படி? என் அர்ஜுனுக்கு என்னாச்சு? ஆபீஸ்ல இருந்து வரும்போதே அவருக்கு உடம்பு சரியில்லை. என்ன? திடீர்னு அவனோட உடம்புக்கு என்னாச்சு? நீங்க இருங்க, நான் போய் பாக்குறேன். மெதுவா எந்திரிங்க, இவ்ளோ பதட்டப்படாதீங்க. ரைட் சைடு இல்லைன்னா பரவாயில்ல, லெஃப்ட் சைடு வலி இருக்கு இல்லையா? அதனால மெதுவா எந்திரிங்க. ஆமா, அர்ஜுனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டதும் பயத்துல எனக்கு வலி இருக்கிறதையே மறந்துட்டேன். இல்ல இல்ல பெரியத்த, நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, கொழுந்தனாருக்கு தலைவலியால ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதான் அவருக்கு பாடி பெயினா இருக்கு. ஆனா பெரியத்த, நீங்க இந்த நிலைமையில போகாதீங்க. அர்ஜுனுக்கு காய்ச்சல் எதுவும் இல்ல இல்ல? காய்ச்சல் இல்ல, காய்ச்சல் கிடையாது. தலைவலியால தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பையன் அவருக்கு மருந்து கொடுத்திருக்காரு, தூங்கவும் சொல்லியிருக்காரு. ஒரு 2-3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். என் மனசு கேட்க மாட்டேங்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன். அத்தை, நீங்க இப்படி எப்படி போவீங்க? பெரியம்மா, சொல்லு டுகுன், நீ மருந்து கொடுத்தல, அர்ஜுன் இப்ப எப்படி இருக்கா? கேட்காதீங்க பெரியம்மா, எங்க இருந்து உடம்ப கெடுத்துட்டு வந்தான்னு தெரியல. இப்பதான் நீங்க ஓரளவு சரியா இருக்கீங்க. இப்போ இந்த அர்ஜுன், அப்புறம் நீ இங்க நின்று என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அர்ஜுனுக்கு தலைவலி பயங்கரமா இருக்குன்னு கேட்டல, போய் அவனை பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட்டும் புருஷனை கவனி, அப்புறம் பெரியம்மா இப்போ நல்லா இருக்காங்க, அவங்கள பார்த்துக்க நாங்க எல்லாரும் இருக்கோம். ஒரு பொண்டாட்டியா உன் கடமையை கொஞ்சம் செய். மாமா, இங்க நான் வேலை பண்ணிட்டு அம்மாவோட நெயில் கட் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ, ஆனா நெயில் யாரு வேணாலும் கட் பண்ணலாம்ல. அர்ஜுனுக்கு நீ தானே இருக்கணும். நான் அவனுக்கு மெடிசன்ஸ் கொடுத்துருக்கேன், தைலம் வச்சிருக்கேன். முடிஞ்சா அவனுக்கு தலையில நல்லா தைலம் தேய்ச்சி விடு, அப்பதான் பெரியம்மா அவனுக்கு தலைவலி குறையும். ஆமா, கண்டிப்பா நான் ஒரு வாட்டி போய் அவனை பாக்குறேன்.